என்னால நடக்க முடியல. ஏம்மா ஏம்மா ஐயா என்ன ஆயிட்டீங்கற நீ பேபிடாடா நீ பேபிடாடா தெரியல போட்டு ஐயா நீ பேபிடாடா உன்னை எது நான் பண்ண மாட்டேன் நானு எல்லாம் அவங்களாக்கமா கூறங்க நானு கூறங்கனால தான் இவ்வளவு பண்ணிட்டாங்க அதனால தான் நான் எந்த தப்பும் பண்ணல என் மீது அவனோ நான் திருந்திட்டேன் உண்மையாகவா? ஆமா நான் திருந்திட்டேன் என் தங்கச்சி பார்க்கணும். என்னை சிறையை போட்டு விட்டீங்க. என் தங்கச்சி முகத்தை எப்பொழுது பார்க்க போகிறேன்? நாட்டுல யாருமே இல்லப்பா. என்ன? ஆமா மன்னர் செத்துட்டாரா? ஆமா இப்போ அந்த தளபதி இவனும் செத்துட்டாமா பெரிய இளவரசன். இளவரசன் செத்துட்டானா? அவனும் செத்துட்டான். ஏன்னா அந்த தேவடியா மீனை போட்டுட்டேன். மீனா போட்டு ரவுடி மேரிக்கிறாப்பா 10 பேர் தாக்குவா போல தூக்கி நிக்கிறான். ஐயோ ஐயா ரொம்ப நன்றி. ரொம்ப மாசமாகுது. அதனால என்னுடைய நிலைமை அதை விட நீ இலவசமா ஆத்துல இருந்து காப்பாத்தினிய அப்ப நான் தானே கூட இருந்தேன். உண்மைதான். அப்ப நான் போயிட்டு உடனே நீ என்ன பண்ண அவங்கள? ஐயா அது அது எப்படி நான் சொல்வது? வேற ஏதாவது சொல்லுவாங்க. என்ன பண்ண சொல்லு. எனக்கு வெட்கமா இருக்குது. சொல்றா சொல்லிதாகணுமா? ஐயா ஐயா சொல்றது உனக்கு பார்த்தாலும் பயமாகுது. அன்றிலேருந்து பயமா சொல்றா. ஐயா சொல்லிடுங்க அந்த உண்மையை. இருவரும் காதலித்தோம். ஆனா மேகமூட்டமாக இருந்தது. மழை வரமா தெரிந்தது. அங்க ஒரு குடியில் ஒன்று குடிச்சிருந்தா அங்க போய் தங்கணும். ஒரு இடி இடிச்சது. நான் சேர்த்து கட்டி பிடிச்சேன். இளவரசி அவளை எனக்கு கட்டி பிடிச்சா. அந்த நேரத்தில் இருவரும் சபல புத்தி மனமா என்ன செய்வது? சபல புத்தி கவனமா பாக்குறாரு ஒவ்வொருத்தர். யாரு இது போல பண்றதுனால தான் இது போல பண்ணி கொடுங்க. மேடல் வந்து உட்காந்து வாங்கி வச்சுக்கீங்க. ஐயா இன்னும் கேட்டா 3 மாசம்ன்றாங்க. இப்ப இளவரசியை பார்க்க முடியுமா? தம்னுடா நீ வேற நீ நோவாது இது பண்ணிட்டு வந்துட்டா ஐயோ இளவரசி பூஜிங்க மாதிரி ஆகி போச்சு. உண்மையாகவா? ஆமாண்டா முழுவாம இருக்காங்க. தம்னுடா அவன் மனு தெரிஞ்சு அடிச்சு தெரிஞ்சுட்டாங்க. ஐயோ அவன் குழந்தை முழுவத எங்க போச்சுன்னே தெரியலடா. ஐயா நேரம் குழந்தை பிறந்து அது வந்துட்டு கூட இருக்கட்டும். உண்மையாகவா? ஐயா ஐயா முதல்ல போடா போடா அதாச்சு தெரிஞ்ச எங்க போனாங்கன்னு தெரியலடா. அதுக்கப்புறம் என்ன தெரியுமா அந்த இளவரசன் அடிச்சு கண்ணை குத்தி அனுப்பிச்சிட்டாங்க. ஐயோ இளவரசர் கணக்கு நாட்டுல ஓட்டு விடும் இல்லடா. ஐயா பாவடா எல்லாம் விடு. அதுதான் உன்னை நான் காப்பாத்த வந்தேன் தெரியுமா? ரொம்ப நன்றிங்க. அவளுக்கு தெரிஞ்சா என்ன போட்டு தள்ளுவா. ஓட்டிட்டாங்க. நான் எப்படி தப்பிச்சு ஓடிடுறேன்? ஆமா நான் தப்பிச்சு நீ ஓட மாட்டேன். நான் தான் காப்பாத்த வந்துக்கிறேன். போயிடு நீ காப்பாத்து. நான் இங்கிருந்து எப்படியோ ஓடிடுறேன். நான் ஓடிட்டு பட மாட்டேன். யாரு கண்ணம் படாது. நீ போயிடு. நேரம் வர சொல்ல நான் சொல்றேன். ரொம்ப நன்றிங்க. போயா பத்திரமா போ. ரொம்ப நன்றிங்க. ஐயா காப்பாத்துனல்ல நன்றிக்காக என்ன எப்பனா பாத்தினா ஒரு 40 இட்லி 50 வடை வாங்கி 40 இட்லி 50 வடையா? ஆமா காலையில மட்டும் அப்புறம் மத்தியானம் ஒரு 5 படி ஆச்சுப்பா. 5 படிச்சு. அப்போ இரவுக்கு ஒரு 4 கிலோ ரவை 4 கிலோ ரவை அப்படி நெட்டி முட்டி கேட்டாங்கன்னா 3 லிட்டர் பால் 3 லிட்டர் காய்ச்சி குடிச்சிடுவேன். அப்படி இன்னும் சாப்பிடுன்னு வற்புறுத்துனாங்கன்னா நைட்டு 12 மணி ஒரு 15 பரோட்டா இதெல்லாம் சாப்பிட்டு அப்படியே ஒரு போயிட்டு இருப்போம். அப்ப எப்படா ஒரு போயிடு? தூங்கும் போதுதான். ஆமா இவ்வளவு உள்ள சாப்பிட்டு கடலை கொடலை இது. அது உள்ள காட்டாது போகும்போது இவனை காப்பாத்து. சரி அடுத்தது இளவரசம்மா எங்க இருக்கிறாங்கன்னு பாக்கணும். இளவரசம் எங்க இருக்கிறாங்கன்னு பாக்கும்போது அவங்களை கண்டுபிடிப்போம்.
சங்கீதாசு மகளாக ராஜேஸ்வரி என்ற பெயர் பெற்று சீர சிறுபோல வருவேன் சென்று அம்மா சந்திக்கும். என்னுடைய மகன் விளையாட போனவன் இன்னும் வரவே இல்லையே. விளையாட்டு இதே வேலையா இருக்கிறான். என்னதான் வாமா அம்மா உன்னதான் தேடி கொண்டே வரமா. சரி விளையாடிட்டு சீக்கிரமா வந்துருவேன். இன்னைக்கு என்ன நேரம் ஆச்சு அம்மா நான் விளையாட போயிருந்தேனா விளையாட போகும்போது ஒருத்தர் பார்த்தோம் ஒரு அங்கிள் ஒரு ஆண்டியை பார்த்தோமா. ஆண்டியா யாருமா அவங்க? அவங்க யாருன்னே தெரியல. பசி எடுக்குது மயக்கமா இருந்தாங்க. ஏண்டி பசின்னு சொன்னாங்களே வீட்டுக்கு கூட்டிட்டு வர வேண்டியதானே? தான் இருக்காங்க. அப்படியா? எப்படி இருக்காங்க? வீட்டுல இருக்காங்க. யாருமா? இந்த அங்கிள் தாமா. இந்த அங்கிள் கற்பனை போல் கை பிடித்த பூங்கொடியால் பொய்யுரைத்த காவியம் போல் போன கதை என்ன சொல்லே கவி உரைத்த கற்பனை போல் கை பிடித்த பூங்கொடியால் பொய்யுரைத்த காவியம் போல் சித்துளியால் செதுக்கி வைத்தேன் சிலை வடித்து முடிந்த பின்னே தலை வடித்து போனதம்மா. கனவுகளே கனவுகளே காலமெல்லாம் மாறி நினைவுகளே நினைவுகளே நின்று போக மாற்றீரோ நிம்மதியை தாரி கனவுகளே கனவுகளே காலமெல்லாம் மாறி மாலையிட்ட மன்னவனோ மாலையிட்ட மன்னவனோ நினைவுகளே நினைவுகளே நின்று போக மாட்டீரோ நிம்மதியை தாரி கனவுகளே கனவுகளே காலமெல்லாம் மாறி சங்கீதா, நடந்த கதை நான் எப்படி சொல்வேன் அம்மா? சங்கீதா, என்னங்க என்னங்க பண்ணாங்க? உன் தந்தையை கொலை செய்தது வேறொருவன், நான் தான் கொலை செய்தேன் என்று என் மீது அவனும் பழி சுமத்தி சிறையில் அடைத்து விட்டார்கள் அம்மா. சிறையில் அடைத்து இவ்வளவு நாளா சரியில்லை இருந்துங்க. உண்மைதான் அம்மா. அம்மா யாருமா இவங்க கட்டி பிடிக்கிறீங்க? இது யார் தெரியுதா? தெரியலையம்மா. இவர் தாண்டி ஒரு தாய் மாமே. யாருமா இவரு? அப்பாடி அப்பாவா? அப்பா அப்பா யாரு 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 கேட்டிருந்தேன். நீங்க சொல்லவே இல்லை. இப்பதான் அப்பா யாரு சொல்றீங்களேம்மா. சங்கீதா, யாரு போடுறா? யார் இதுக்கு ரெண்டு போய் கட்டி தங்கா உதயா, நீ யார் தெரியுமா? யாரு? இவரு நாட்டு இளவரசி சங்கீதா. நாட்டு இளவரசி அவங்கள எதுக்கு போய் கட்டி பிடிக்கிறீங்க நீங்க? அது வந்து அதாவது ஒரு நேரத்துல வேலை தேடி சென்றல்லவா? ஆமா. வேலை தேடி சென்ற சமயத்துல நம்ம ஆத்துல அடிச்சுன்னு போகுது. உடனே காப்பாத்தி உடனே இருமணம் ஒரு மனமானது காதலிச்சோம். ஒரு மழை வந்த மாதிரி சேர்ந்து ஒரு குடிசுக்குள்ள போனோமா, இடி இடிச்சு அப்படியே கட்டி முடிச்சோம். இருவரும் ஒண்ணு சேர்ந்துட்டோமா. அம்மா அப்பா கூட வந்திருக்காங்க. இவங்க யாரு? சித்தியா? அத்தையா? அத்தை? நம்முடைய பொண்ணா? அப்பா அம்மா நம்ம அத்தை வாங்க அத்தை.
வாடி உடம்பு மாதிரி நான் குடிச்சோர இதை குட்டி இவர் தான் ஏதோ ஆம்பளை ஏதோ ஆர்வ கோளாறுல இதெல்லாம் வந்து பண்ணிட்டு நீ பொம்பளை கொஞ்சம் உஷாரா இருக்க கூடாதா? என்ன பண்றது அப்படியே படுத்துனா எதுக்கு காலை தூக்கி மேல போட்டேன் கட்டி பிடிச்சிட்டான் பாவி. என்ன பண்றது? கட்டி பிடிச்சா வலிக்காத பெத்து என்ன தூக்கின்னு போ அத்தை. வாங்கி போட்டாங்க எனக்கு குறை வைக்கல. அப்ப இல்லாத பொண்ணு மாதிரியா வந்துருது ஒரு ஆக்சிடென்ட் மாதிரி. அம்மா மாதிரி மாமா ஆக்சிடென்ட்மா. இந்த காதலிச்சு கழுத்துல தாலில புள்ள வாங்கறது ஆக்சிடென்ட். என்ன பண்றது? மாசம் எப்படி வயிற்று வெட்டின்னு வந்தா எல்லாம் சமாளிச்சு வளர்த்து வந்தா என்ன பண்றது? அத்தை எங்கன்னா இந்த கருவிலே காய்ச்சிட்டு அது எப்படி இருக்குதுன்னு பாக்கலாம். பொண்ணு அப்படிலாம் நான் தகுதிதான் நீ அண்ணன் தான். ஆனா நான் ஒரு பொம்பளை நீ ஒரு ஆம்பளை. ஓடியாது 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 பயங்கர தோசமா என்ன தெரியுது. நான் கூட யாரும் அந்த கேவலம் கும்பு மாட்டு பள்ளி தாட்ட கட்டி வச்சுக்கிறேன். கவலைப்படாதீங்க அண்ணனை பாக்கணும் வாங்க. எந்தன் மனோ பாடுதம்மா ஏங்கி உள்ள வாடுதம்மா ஏடெடுத்து பாடுபடுத்தி ஏக்கம் கொண்டு நான் அழுதே என் உள்ளம் வாடுதம்மா ஓ என் உள்ளம் வாடுதம்மா ஏடெடுத்து பாடுகின்றேன் ஏக்கம் கொண்டு வாடுகின்றேன் என்பது சோகமம்மா என்பது சோகமம்மா கூடுகட்டு வாழ்ந்தோ கூண்டை விட்டு போனதோ நிலைப்பதில் எந்த மனோ பாடுதம்மா எங்கே உள்ள பாடுதம்மா ஏடெடுத்து பாடுகின்றேன் ஏக்கம் கொண்டு வாடுகின்றேன் என் கதை சோகமம்மா என் கதை சோகமம்மா மாங்குயிலே பூங்குயிலே தங்கை மனோ பாடுதம்மா
போச்சு. இந்த சதிகாரி அண்ணனை சேர்ந்து கொண்டுதான் என் மீது வேளாண் பைசு வச்சு என்னுடைய இருவிழிகளை அடித்து விட்டார்கள் அம்மா. ஐயோ, என்னண்ணே, உங்களுக்கு என்ன ஆச்சு உங்களுக்கு? நீ இங்கதான் இருக்கு. ஆமாங்க, பார்வை தெரியலன்னு சொல்லி உங்களுக்கு எப்படி என்ன ஆச்சு? அரண்மனையிலே அண்ணன் எனக்கு நேர்ந்த நிலைமை இதுதான். வீணான பைசு வச்சு என் இருவிழிகளை அடித்து விட்டார்கள். அண்ணா இது யாருன்னு தெரியுமா? நானும் உதவி காலில் காதலிக்கிறீங்களா? நான் என்னமா ஒத்துமே பத்தினோட பருக்கணிய இந்த மைக்கு பேசுறீங்க என்ன மாதிரி நார்மலா பேச நீ பார்க்கலாம். ஏன் மைக்கு பத்தினி ஊத்திமி நான் பத்தினி தான் நான் ஊத்திமி தான் காதலிச்சு டீசென்ட்டா ஒண்ணு சாட்சி ஐயோ ஐயோ நீங்க பிடிச்சிட்டீங்க. இன்னும் கொஞ்சம் ஒட்டு இருக்கா போதும். ஏத்திட்டு இருப்பாங்களோட மாத கர்ப்பிணியா இருந்தீங்க அக்கா. இப்போது சொல்லுமா, இந்த கருவுக்கு காரணம் யாருமா? அண்ணா யாரும் இல்லண்ணா, இந்த உதயம் தானா. உதயனா? ஆமா. ஐயா அநியாயமா என் தங்கச்சி பேர்பட்ட நிலைமைக்கு ஆளாக்கி விட்டீங்களே. இது நியாயமா? ஆமா தங்கா, குழந்தை பிறந்துருச்சு. ஆண் குழந்தையா பெண் குழந்தையாமா? பிறந்துருச்சுடா. அழகான பெண் குழந்தை. பெண் குழந்தையா? அழகா இருப்பானா? தங்கச்சி பொண்ணு அழகா இருப்பாளா? நல்ல செக்க செவ்வாயில் இருப்பாளா? யாருமா இவரு? தாண்டி மாமா. மாமாவா? ஆமா மாமா. என்ன ஆசை? ஆமா, நான் திருமணம் செய்துக்க போறேன். உனக்கு இல்லாதா? அப்ப நான் நின்னுங்க சின்ன வயசுல இருந்து என் மாமாலாம் எனக்கு காட்டவே இல்லையம்மா. மாமாலாம் அப்படின்னு நல்லா இருக்கிற அப்படின்னு சொல்ல மாமா ஏமா ஒரு கிலோ காலம் தானே போமா. காதல் உரிமை எனக்கு தான், அதுக்கப்புறம் தான் உனக்கு. நீ நிறமாத கர்ப்பிணியா இருந்தீங்க. உன்னை யார் தானே காப்பாத்துனாங்க? ஐயா நான் தான் காப்பாத்துறேன். ஐயா எங்க அண்ணனுக்கு பார்வை கிடைக்குமா? அப்படியே கவலைப்படாதீங்க. என்னென்ன பச்சளை குளிக்குது அது அரிசி கட்டா கன்ஃபார்ம் நல்லா தெரியும். அந்த மாரியம்மன் காப்பாத்த வாங்க போலாம். அப்படியா அண்ணி? இந்த தாத்தா என்ன எப்போ ஒரு தாக்க போட்டு மூணு கிடக்குறாரு. என்ன கொட்டில் பழகம் சுண்டாடு அது பரம்பரையா வருது. யாருமே கிடைக்கலையே. எங்க இலவசமா ஏதோ சொக்கலிங்கம் வைத்தியர் ஒத்துக்கிறாரா, அவர்கிட்ட இருக்குதான் கேள்விப்பட்டேன். சொக்கலிங்க எங்க தீராந்த சொக்கலிங்கா சொக்கா பண்ணிட்டு போட்டுக்கிறியாப்பா. ஓ மை காட், சொல்ல காப்பாத்து. கூப்பிடு. என்ன தப்பா நினைக்காதுமா, எல்லாம் பண்ணதெல்லாம் அவங்க தாம்மா. உன்னை காப்பாத்துறது நான் தாம்மா. உன்னைய கொலை பண்ணதான் மாட்டாங்க. நான் ஆட்சி செத்துருன்னு சொன்னப்பா தெரியுமா? உன்னை காப்பாத்துறது நான் தாம்மா. ஆமா நீ அவரை திட்டாதீங்க. அவர்தான் என்னையும் காப்பாத்தினாரு. நம்ம கற்பு காப்பாத்துறது நான் தான். கற்பு கலைஞ்சிட்டு இருக்கு. நான் காப்பாத்துறேன். பெரிய அண்ணன் செத்துட்டாருமா, செத்துட்டாரு. என்ன சொல்றீங்க? அப்பா ஐயோ அந்த தேவடியா கொலை பண்ணிட்டான். நீ அவனுக்கு போய் அவரை அவனை நல்லவனா சாகட்டும் விடுங்க. அந்த பூஜை நீங்க ஆகமா போய் வெடிச்சிருச்சு. வெடிச்சா வெடிக்க இதோ பாரு. அம்மா யாருமா தாத்தா அவரு? பூஜை நீங்க ஐயோ தாத்தா இருங்க புடிங்க. பொண்ணு நல்லா இருக்கீங்களா தாத்தா? இப்பப்பா சின்ன பொண்ணு அப்படிதாம்மா. இல்ல தாத்தா, அது ஃபேஷன் மாடல். என்ன குழந்தை அப்படிதான் ஒண்ணும் தெரியாது. என்ன அழுவுறீங்க? சின்ன அண்ணனை கண்ணு குத்திட்டாங்கம்மா.
யாரு அவளா? அப்புறமேட்டு பாத்துறான் விடு. கெட்டதுல நன்மை செய்திருக்கிறீங்க. என் தங்கச்சி பொண்ணு உனக்கே கட்டு. ஐயோ அது வேணாப்பா, எனக்கு வேணாப்பா. அது யானை மாதிரி இருக்கு, நான் போன மாதிரி இருக்கேன். வச்சுட்டு கூடு மாலக்குது. ஏம்பா, கண் கட்டி அவுக்கு போறியா? ஆமாங்க, கை ராசியா? நல்ல ராசிங்க. தெரியுமா? அவரு ஐயா கண்கட்டாவுக்கு போறேன். நீங்க யாரை பார்க்க ஆசைப்படுறீங்க? என்ன முதல்ல அவர் கடித்தாரு பேர் அழுவுறேன். ஃபீல் பண்றப்போ இவரு கண் கட்டி அவுக்கு போறாரு. ராசி நல்லா இருக்கும்பா. பேரே பெருமாள்ரா. பெருமாளா? சித்த வைத்தியர் மருந்து வச்சு கட்டினவரே அவர்தான். ஆமா, நாம போல எங்க அம்மா போலவே என் தங்கச்சி இருப்பாங்களா? என் தங்கச்சி முகத்தை தான் ஐயா பார்க்கணும். எல்லாம் காட்டு மூலிகை. முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தங்கை பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக அன்பாலை இணைந்திருந்தோம் ஒண்ணுக்கு ஒன்னாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தங்கை பிறந்து வந்தோம் முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தங்கை பிறந்திருந்தோம் கண்ணுக்கு கண்ணாக அன்பாலை இணைந்திருந்தோம் ஒண்ணுக்கு ஒன்னாக தாயார பார்த்ததில்லை தந்தை முகம் பார்த்ததில்லை தாலாட்டு கேட்பதன்றி ஒரு நாளும் அறிந்ததில்லை தாயார பார்த்ததில்லை தந்தை முகம் பார்த்ததில்லை தாலாட்டு கேட்பதன்றி ஒரு நாளும் அறிந்ததில்லை தானாக படித்து வந்தால் தங்கமாக வளர்ந்த தங்கை தானாக படித்து வந்தால் தங்கமாக வளர்ந்த தங்கை பல்லாத வயதினிலோ நாடுகிறோம் உங்களை நம்பி முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தங்கை பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக அன்பாலை இணைந்திருந்தோம் ஒன்றுக்கு ஒன்னாக ராஜாக்கள் மாளிகையில் காணாத இன்பமடா நாளுக்கால் மண்டபம் போல் நாங்கள் கொண்ட சொந்தமடா ராஜாக்கள் மாளிகையில் காணாத இன்பமடா நாளுக்கால் மண்டபம் போல் நாங்கள் கொண்ட சொந்தமடா ரோஜா வெளிதழ்களைப் போல் மாறாத வாசமடா ரோஜா வெளிதழ்களைப் போல் மாறாத வாசமடா ரோஜா வெளிதழ்களைப் போல் மாறாத வாசமடா நூறாண்டு வாழ வைக்கும் மாறாத பாசமடா முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தங்கை பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக அன்பாலை இணைந்திருந்தோம் ஒன்றாக. இனிமே அழக்கூடாது. அந்த நாடு நமக்கு தான். அந்த நாட்டுல அந்த அவளை விடக்கூடாது. எல்லாரும் வாங்க அவளை ஒழிச்சு தரலாம். ஏய், காயா, ஏன்